அனைவருக்கும் வணக்கம். நியமம் தற்சார்பு அங்காடி பெரம்பலூர். அந்த பெண் குழந்தைக்கு பிறந்ததிலிருந்தே பார்வை இல்ல. ஏன்னா, அது 6½ மாசத்திலேயே பிறந்த குழந்தை. அதனால இயற்கையாவே கண் பார்வை அவங்களுக்கு கிடையாது. பார்க்குற எல்லாருமே அனுதாபப்பட்டு பேசிட்டு போனாங்க. ஆனா, இந்த பொண்ணுக்கு ஒரு விஷன் இருந்தது. நல்லா ஓடணும் அப்படிங்கிற எண்ணம். அந்த பொண்ணுக்கு தன்னை யாரும் பார்த்து அனுதாபப்படுறது புடிக்காது. ஏன்னா, அதுக்கு ஒரு இலக்கு இருந்தது. அந்த இலக்க நோக்கி ஓடுறதுக்கான வலிமை மட்டும் தான் தனக்கு வேணும்னு நினைச்சதே தவிர, மத்தவங்க அனுதாபங்கள அது எதிர்பார்க்கவே இல்ல. சுத்தி இருக்கிற எல்லா மனிதர்களும் அவங்கள, "உனக்கு தனியா போறதுக்கே முடியாது. உன்ன கூட்டிட்டு போகவே ஒரு ஆள் வேணும்." அப்படின்னு டிமோட்டிவ் பண்ணியிருக்காங்க. ஆனா, அவங்க எதையுமே பொருட்படுத்தல. அவங்க டெய்லி ட்ராக்ல போய் பிராக்டிஸ் பண்றத மட்டுமே குறிக்கோளா வச்சிருந்திருக்காங்க. அவங்க தொடர் பயிற்சியின் போது ஒரு நபர சந்திக்கிறாங்க ட்ராக்ல. அவரு ஒரு ஆர்மி மேன். அவரு தான் இவங்களுக்கு நெறைய பயிற்சிகள்லாம் குடுத்திருக்கிறாரு. அந்த ட்ராக்ல ஓடுறதுக்கான எல்லா யுக்திகளையும் சொல்லிக் குடுத்திருக்காரு. ஏன்னா, அவருக்கு இவங்க பொண்ணா தெரியல. ஒரு சாதனையாளரா தெரிஞ்சிருக்காங்க. அந்த பையனுடைய வீட்ட சுத்தி இருக்கிற டிபிக்கல் சொந்தக்காரவங்க எல்லாருமே அந்த பையன நிப்பாட்டி, "என்ன உன் பொண்டாட்டி பாட்டுக்கு போறா, வரா, ட்ராக் சூட் போட்டிருக்கா, நெனச்ச நேரத்துக்கு போறா, நெனச்ச நேரத்துக்கு வரா" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ எதுவும் கேட்டுக்க மாட்டியா? அவ இழுத்து இழுப்புக்கெல்லாம் போயிட்டே இருக்க" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் ரொம்ப நிதானமா, "ஒரு நாள் உலகமே பாராட்டுற அளவுக்கு என்னோட மனைவி வருவா. அன்னைக்கு எல்லாரும் கை தட்டுவாங்க. நீங்களும் கண்டிப்பா கை தட்டுவீங்க. அது ஒரு நாள் நடக்கும்னு" சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. ஜிம்லயும் சரி, ட்ராக்லயும் சரி, அந்த கணவருடைய உந்துதலின் பேரில் கடுமையான பயிற்சி மேற்கொண்டிருக்காங்க. தொடர்ந்து கடுமையா பயிற்சி மேற்கொண்டதுக்கப்புறம், அவங்க எதிர்பார்த்த அந்த ட்ராக் வரும். அந்த ட்ராக்ல அவங்க உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்திருக்கிற பொசிஷன்ல அவங்களுக்கு ஞாபகம் வந்தது, சுத்தி இருந்தவங்க சொன்னது தான். "உன்னால முடியாது. உன்னால என்ன முடியும்?" அப்படின்னு சொன்ன வார்த்தைகள் பலரோட முகங்கள் மட்டும் தான் ஞாபகம் வந்தது. ஷூட் சவுண்ட் கேட்குது. உடனே ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த இதுல 3வது இடம் பெறுறாங்க. 2024ல நடந்த ரியோ பாரா ஒலிம்பிக்ஸ்ல அவங்க பிரான்ஸ் மெடல் வென்றிருக்காங்க. அவங்க பதக்கத்த மட்டும் ஜெயிக்கல. அவங்களுக்கான பேர ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கான புகழ ஜெயிச்சிருக்காங்க. அவங்க வரலாற்றுல இடம் பெற்றிருக்காங்க. அந்த பொண்ணு யாரு அப்டின்னா, உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த சிம்ரன் சர்மா. அந்த பொண்ணோட இலக்க அடையறதுக்கு உறுதுணையாவும், பக்கபலமாவும், நம்பிக்கையாவும் இருந்த அந்த நபருடைய கணவருடைய பெயரு கஜேந்திர சிங். அதே இந்தியாவில இன்னொரு மறுபக்கமும் இருக்கு. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பெதற்குன்னு சொன்ன ஆணாதிக்க சமுதாயத்திலிருந்து நெறைய கணவன்மார்கள் தன்னை சுத்தி இருக்கிற ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் உயரிய லட்சியமோ, குறிக்கோளோ எது இருந்தாலும், நம்ம வீட்ல இருக்கிற பெண்களா இருந்ததுன்னா, அவங்களுக்கு உறுதுணையா நின்னுங்க. அவங்களுடைய லட்சியத்தை அடையறதுக்கு கண்டிப்பா உறுதுணையா இருங்க. உதவி பண்ணாட்னாலும் பரவால்ல, இடையூறா இருக்காதீங்க.